ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 4 ஸ்டார் ஸ்டுடியோஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ராகி அடை எப்படி இந்த மாதிரி சாஃப்டாக உடஞ்சி போகாமல் செய்கிறதுன்னு பார்ப்போம். ராகி அடை செய்யும்போது உங்களுக்கு அப்படியே துண்டு துண்டாக பீஸாக உடஞ்சி போகுது, நீங்கள் சுட்டு எடுக்கும்போது அப்படின்னா இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பரான அடை நீங்கள் ரெடி பண்ணலாம். அதே சமயம் நல்லா சாஃப்டாகவும் உடஞ்சி போகாமலும் வரும். இப்போது இந்த பவுலில் 2.5 கப் அளவுக்கு ராகி மாவு, நம்ம கடையில் வாங்குகிற ராகி மாவு சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு வெங்காயமும் நல்லா பொடிசாக கட் பண்ணி, வெங்காயம் நிறைய போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும், அடைக்கி டேஸ்டியாக இருக்கும். பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பச்சை மிளகா சேர்த்துக்கல. நான் இன்றைக்கி இந்த ராகி அடைக்கு நல்லா கொஞ்சம் காரமான தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பச்சை மிளகாயை தேங்காய் சட்னியில் ஜாஸ்தியாக போட்டு வச்சுருக்கேன். அப்படிங்கிறதுனால இதில் நான் பச்சை மிளகா கட் பண்ணி போடலை. உங்களுக்கு பிடிக்கும்னா கொஞ்சம் பொடியாக நறுக்கின பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து நம்ம இதை பிசைஞ்சுக்க போகிறோம். நம்ம இந்த மாவு பிசையும் போது கொஞ்சம் லூஸாக பிசையணும். டைட்டாக இருக்குது அப்படின்னா, மாவு டைட்டாக சப்பாத்தி மாவு மாதிரிலாம் நம்ம பிசைஞ்சோம் அப்படின்னா நமக்கு அந்த அடையை தோசைக்கல்லில் சுட்டு எடுக்கும்போது அப்படியே கிராக் விழுந்துட்டு டக்கு டக்குன்னு உடஞ்சி போயிடும். அது உடையிறதுக்கு காரணம் தண்ணி பத்தாமல் இருக்குது அப்படிங்கிறதுனால தான். பாருங்கள், நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா லூஸாக இருக்கணும். நீங்கள் அடை கையில் அந்த மாவை எடுத்து நீங்கள் அப்படி தட்டுற மாதிரி இருக்கணும். சப்பாத்தி மாவு மாதிரி டைட்டாக கெட்டியாக பிசையணும்னு நினைக்காதீங்க. பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா கரெக்டாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் அதை அடையாக சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா அந்த தண்ணி பற்றாமல் அது அப்படியே கிராக் விட்டு உடைய ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா தாராளமாக இந்த மாதிரி தண்ணி சேர்த்து லூஸாக பிசைஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப தோசை மாவு மாதிரி ஓடுற மாதிரி இல்லை, லூஸாக பிசைஞ்சு நீங்கள் கையிலாமல் எடுத்து அந்த அடையை தட்டுற மாதிரியான ஒரு ஸ்டேஜ்லேயும் இருக்கணும். நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிட்டு எந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இந்த மாவு ரெடி பண்ணணும்னு காமிக்கிறேன். அதுதான் இந்த கேப்பை அடை, அதாவது இந்த ராகி அடை உடையாமல் இருக்கிறதுக்கான ஒரு ரீசன். அப்புறம் இன்னொன்று, டேரெக்டாக நீங்கள் தோசைக்கல்லில் தட்டினீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அவ்வளோ தூரம் நைஸாக தட்ட வராது. அதுக்கு என்ன செய்யலாங்கிறதும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டேரெக்டாக தோசைக்கல்லை தட்டினா கையெல்லாம் சுட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு பக்கம் தட்டும் போது நீங்கள் தோசைக்கல்லில் வச்சோடனே அடியில் மாவு வேக ஆரம்பிச்சிடும். அதனால் நமக்கு அந்த சூட்டில் ரொம்ப மெல்லிசாகவும் தட்ட வராது. அதனாலையும் நமக்கு அடை கெட்டியாக இருக்கும். அதனாலையும் அது உடஞ்சி கிராக் விழுந்து உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னா முதல்ல இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு. மாவு எவ்வளோ லூஸாக இருக்குது பாருங்கள். ஓடுற தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, ஆனால் இந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள், கையிலலாம் அப்படி ஒட்டுது இல்லையா, இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருங்க. இப்போ நீங்கள் உடனே அடை தட்டிக்கலாம். இதை நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. இப்போ அடுத்தது, டேரெக்டாக தோசைக்கல்லில் தட்டினாலும் நமக்கு சரியாக தட்ட வராதுனால அது ஒரு பக்கம் கனமாகவும் ஒரு பக்கம் மெல்லிசாகவும் இருக்கிறதுனாலே உடஞ்சி போயிடும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பிளேட்டை அடியில் அப்படி கவுத்து போட்டுருங்க. ஒரு பிளேட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு மேலே ஒரு காட்டன் கிளாத்தில் நல்லா ஈரமான காட்டன் கிளாத்தை அந்த தட்டு மேலே விரித்து விட்டுட்டு இதில் இப்போ நம்ம அடையை தட்டி அதை அப்படியே அந்த துணியோடு எடுத்து நம்ம தோசைக்கல்லில் போடும்போது உங்களுக்கு உடஞ்சி போகாது. தோசைக்கல்லே வச்சு தட்டும் போது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தோசைக்கல் சூடாக இருக்கும்போது நம்மளால் அந்தளவுக்கு மெல்லிசாவும் தட்ட முடியாது. ஒரு இடத்துல கனமாகவும் ஒரு இடத்துல மெல்லிசாவும் இருந்தாலும் அது உடையும், கிராக் விழுகும். அதுக்கு தான் நம்ம இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ இந்த ஈரமான துணியில் பாருங்கள், நம்ம மாவு எவ்வளோ லூஸாக இருக்கு பாருங்கள். சும்மா நீங்கள் அப்படி ப்ரெஸ் பண்ணாலே நல்லா அப்படி விரித்து விட வரும். இதை அப்படியே நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா மெல்லிசாக தட்டிக்கோங்க. ரொம்ப மெல்லிசாக தட்ட வேண்டாம். அதுக்காக கனமாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா சன்னமாக தட்டிக்கோங்க. பாருங்கள், நல்லா லூஸாக இருக்கிறதுனால ஈஸியாக தட்டிடலாம். இதுவே சப்பாத்தி மாவு மாதிரி திக்காததுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தட்டவும் வராது. இப்போ இந்த மாதிரி தட்டினதுக்கப்புறம் இப்போ இந்த துணியோடு சேர்த்து எடுத்து அப்படியே தோசைக்கல்லில் திருப்பி போட்டுருங்க. நான் எப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். துணியிலேருந்து இதை தனியாக எடுக்க வராது. துணியிலேருந்து நம்ம இதை தனியாக எடுக்க முடியாது. பாருங்கள், இந்த மாதிரி அடியில் உங்கள் கையை கொடுத்து
இப்படி துணியோடு எடுத்து தோசைக்கல்லில் போடணும். இப்போ தோசைக்கல் ஒரு பக்கம் காய வச்சுட்டு வாங்க நம்ம அதில் போட்டுக்கலாம். பாருங்கள், கல் காஞ்சிருச்சு. நம்ம தட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இப்படி போட்டுடுங்க. போட்டுட்டு அந்த துணியை எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போட வந்துடும். பாருங்கள், இப்போ இது நீங்கள் 2 பக்கமும் ஒரு நிமிஷம் வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்படி திருப்பி போடும்போது கிராக் விழுந்து உடையாமல் இருக்கணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த 2 டிப்ஸும் ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கோங்க. அப்புறம் டேரெக்டாக தோசைக்கல்லில் தட்டாமல் இந்த மாதிரி ஒரு ஈர துணியில் தட்டிட்டு அதுக்கப்புறமா தோசைக்கல்லில் போடுங்க. இப்போ 2 பக்கமும் லேசாக எண்ணெய் சேர்த்துட்டு திருப்பி விட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட கிராக் விழுகாமல் உடஞ்சி போகாமல் ரொம்ப சூப்பராக இந்த ராகி ரொட்டி அல்லது கேப்பை அடை வந்து செய்ய வரும். இதுக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி வச்சுக்கலாம். சும்மாவே சாப்பிட்லாம். நிறைய வெங்காயம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால சும்மாவே சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்கல அப்படின்னாக்கா நீங்கள் பொடியாக நறுக்குனா பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். அதுவுமே டேஸ்டியாக இருக்கும். நல்லா கொஞ்சம் காரமான தேங்காய் சட்னி வச்சு இந்த ராகி அடை நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உடையாமல் வரத்துக்கு நான் சொன்ன டிப்ஸும் ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நம்மளோட அடை 2 பக்கமும் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடலாம், பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் 4 Star Studios சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.